ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, தூங்க போலாமா? இன்னைக்கு உங்களுக்கான பெட் டைம் ஸ்டோரி இதோ தயாரா இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்டோரி தெரியுமா? யானையும் பாலமும். கதைக்குள்ள போலாமா? ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த மிருகங்க எல்லாம் ரொம்ப பயந்துருச்சுங்க. யானை வர்ற பக்கம் கூட போக பயந்துச்சுங்க அந்த மிருகங்க. தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சிருச்சுங்க. இதை எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனா பார்த்து ஓடி ஒளியறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி மிருகங்கள் வாழற இடத்த சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரியே எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிச்சுங்க. வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுருச்சு. எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்டினி கிடந்துச்சுங்க. அப்போ அந்த பக்கமா வந்த யானை இதையெல்லாம் பார்த்துச்சு. ரொம்ப நாளாவே தன்னோட வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த யானை ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு குட்டி குரங்கு, யானை மாமா, எங்க குடும்பமே பசியில கிடக்கு, எங்களுக்கு உதவக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை பார்த்து சிரிச்ச யானை, நான் தான் அரக்க மாதிரி இருக்கனே, என்னை பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு, எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. உங்களோட அமைதியான வாழ்க்கை முறைய பார்த்த எனக்கு நீங்க ஆபத்தானவங்க இல்லைன்னு தோணுச்சு. முதல் முறையா ஒரு குட்டி மிருகம் தங்கிட்ட பேசுவதும் யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. உடனே தன்னோட துந்திக்கைய தண்ணிக்கு மேல வச்சுச்சு. உடனே அந்த குட்டி குரங்கு அது மேல ஏறி வெளியே வந்துருச்சு. உடனே எல்லா மிருகங்களும் யானையோட தும்பிக்கை மேல ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருச்சுங்க. அன்னையில இருந்து யானையையும் தங்கள்ல ஒருத்தரா நினைச்சு பழக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த குட்டி மிருகங்க. தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதிச்சுங்க பெரிய விலங்குங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிச்சு யானை. கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குழந்தைங்களா? யாரையுமே அவங்க உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவங்க கூட பழகி பார்த்துதான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, கதை முடிஞ்சிச்சு. நீ எல்லாரும் தூங்க போலாமா? அமைதியா படுத்து தூங்குங்க. குட் நைட்.